أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது
அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உபதேசங்களையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றார். இதில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான் உங்களுடைய மரண வாழ்க்கைக்காக நீங்கள் எதை உட்படுத்தினீர்கள். உங்களுடைய இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மிக உயர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுதுதான் எதையாவது செய்து நீங்கள் உட்படுத்த வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் மனிதனுக்கு 5 நிலைமைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு அந்த 5ஐயும் கண்ணால் கண்டதோடுதான் அந்த மனிதன் நினைப்பான், நான் உட்படுத்தியது என்ன, நான் என்ன அமல் செய்தேன் என்ற உணர்வு, ஆசை அப்பொழுதுதான். மனித சமூகத்துடைய இயல்பும் அதுதான். ஒன்று நிகழ்ந்ததற்கு பிறகுதான், அதற்கு பிறகுதான் அவர்கள் படிப்பினை பெறுவார்கள். ஒன்று நடக்கும் வரைக்கும் அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். குடும்பத்திலே ஒருவர் மரணித்ததற்கு பிறகுதான் மரண சிந்தனை வரும். ஒரு பிள்ளை நோயாளியாக மாறியதற்கு பிறகுதான் அந்த சிந்தனை வரும். மனிதன் அல்லாஹ் 5 விடயங்களை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சகோதரர்களே, இந்த 5ம் நடந்ததோடு மனிதன் அப்பதான் ஆசை வைப்பான். உலகத்தில் பண்ணப்பட்ட பயான்கள், உலகத்தில் செய்யப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் எவ்வளவு பொறுமதியாக. மார்க்கத்துடைய விடயங்களை பேசும் பொழுதும், மார்க்கத்துடைய விடயங்களை கலந்து கதைக்கும் பொழுது பலருக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் சில உள்ளங்களுக்கு அது விளங்கித்தான் தீரும். அதனுடைய பெருமதி சமூகத்தை விட்டு எடுபடலாம். ஆனால் சகோதரர்களே, மார்க்கம் மட்டும்தான் பின்பற்றுவதற்கு உலகத்தில் வந்தோம் என்பது விளங்கும். எப்பொழுது தெரியுமா? இந்த 5ஐயும் கண்ணால் கண்டார். நம்ம அதிகமானவருடைய பேச்சு இருக்கிறது, மார்க்கத்தை மட்டும் பின்பற்றினா போதுமா? மார்க்கத்தை மட்டும் பின்பற்றி போதா? நான் சொல்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறார், உலகத்துக்கு வந்தது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு மாத்திரம். மற்றவைகள் எல்லாம் தேவைகள், மற்றவைகள் எல்லாம் தேவைகள். தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு நோக்கத்தையும் முக்கியமானதையும் பின்னுக்காக்குவோமாக இருந்தால் ஞானம் பிறக்கக்கூடிய நேரத்தில் பிரயோஜனம் அளிக்காது. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, முதலாவது அம்சம் என்ன? எப்பொழுது ஞானம் வரும்? அல்லாஹ் சொல்கிறார், முதலாவது அம்சம் இதா ஸமாஉ ஃபதரத். முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? இந்த வானம் வெடிக்கும். அல்லாஹ் சொல்கிறார், வானம் வெடித்தால். வானம் வெடிக்கிறதா? என்ன செய்தி இது? உலகத்தில் ஒரு வீடு வெடித்தா செய்திக்கு வரும். ஒரு ஆக்சிடென்ட், 2 வாகனம் மோதிட்டு ஹைவேல,
4 பேர் மவுத். இதெல்லாம் செய்திக்கு வரும். வானம் வெடிக்கிற செய்தி யார் சொன்ன செய்தி? அல்லாஹ் சொன்ன செய்தி. வானத்துடைய ஒரு துண்டு அல்ல, கனடாவுடைய துண்டு அல்ல வெடிக்கிறது, முழு வானமும் வெடிக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு சகோதரர்களே. இத ஸமாஉ ஃபதரத், அல்லாஹ் சொல்றான் இந்த வானம் வெடித்தால் எப்படி நிகழ்வாரு? வானம் வெடிக்கிற நேரத்துல நீங்க சொல்லுவீங்களா ஜும்மாவை சுருக்குங்க 10 நிமிஷம் ஜும்மா ஓதுவீங்கன்னு சொல்லுவீங்களா? வானம் வெடிக்கிற அந்த நாள்ல நான் ஜொப்புக்கு போகணும், எனக்கு தொலை நேரம் இல்லை சொல்லுவீங்களா எப்பயாவது? வானம் வெடிக்கிற நாள்ல நீங்க எங்க, உங்களோட பிள்ளை எங்க? இதை நாங்க நம்பலண்டா காஃபிர். இதை நாங்க நம்பலண்டா என்னோட பேர் என்ன? காஃபிர். ஆனா யோசித்து பாருங்க, இது இத ஸமாஉ ஃபதரத். முதலாவது நிகழ்வு என்ன தெரியுமா? இந்த வானம் வெடிக்கும். இரண்டாவது நிகழ்வு என்ன? அதோட பயங்கரம். وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ. எல்லா நட்சத்திரங்களையும் விழுந்து விடும். கவாகிப், கௌகப், நட்சத்திரங்கள் விழும் நிகழ்வு என்றால் மழத்துளி விழுறத போலையா? இந்த பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கு. எல்லா நட்சத்திரங்களும் உதிரத் தொடங்கும். இது எவ்வளவு பயங்கர நிகழ்வா இருக்கும் சகோதரர்களே. இரண்டாவது நிகழ்வு இது. وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ. மூன்றாவது நிகழ்வு وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ. وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ. எத்தனை கடல் இருக்கு? 7 கடல் இருக்கு. இந்த 7 கடலும் பத்த தொடங்கும், நெருப்பெடுக்கும். இது எந்த நியூஸும் இதுவரைக்கும் சொல்ல இல்லை. எதிர்காலத்துல நடக்கும் என்று யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? குர்ஆன் சொல்லிச்சு. எதிர்பார்த்து வாழ்றாங்க முஸ்லிம்கள். இன்றைக்கு யகூதிகள் அவங்களோட தௌராத்தை வைத்து தஜ்ஜால் எதிர்பார்த்து வாழ்றாங்களா இல்லையா? அவங்களோட கடவுளாக தஜ்ஜால் எதிர்பார்க்கிறாங்க. நாங்க குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயம் இது. மூன்றாவது விடயம் சகோதரர்களே, கடல் எரிய தொடங்கும். உங்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்படும், கடல் எரியுது. அதுதானே உலகத்துல நியூஸ் இருக்குது, பிபிசி இருக்குது, CNN இருக்குது. ஒரு உலகத்துடைய எந்த தொங்கல்ல நடந்தாலும் செய்தி வந்துருமே. 7 கடலும் எரியுதாம். அப்படி என்றால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? சற்று யோசிங்க. وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ. மூன்றாவது நிகழ்வு. நான்காவது நிகழ்வு وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ. கபர்கள் இருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டிடுவான். கபர்ல இருக்கிறாங்களே எங்கட மூதாதையர்கள், நாங்க எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். கொஞ்சம் யோசிங்க இந்த 4 நிகழ்வு. இந்த நாள் எப்படி இருக்கும்? நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். மனிதன் சொன்னதை எதிர்பார்த்து வாழ்றோமா இல்லையா? டாக்டர் சொல்ற உனக்கு 3 நாள்ல மவுத்து தான். ஊடே அழுகுது, உன்னோட பிள்ளை தப்ப மாட்டார். இவரும் நம்புறோம். அல்லாஹ் சொல்றான் இந்த 4 நிகழ்வு நடந்தால், முதலாவது என்ன? إِذَا السَّمَاءُ فَطَرَتْ. வானம் வெடிக்கும். இரண்டாவது நிகழ்வு என்ன? وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ. நட்சத்திரங்கள் எல்லாம் உதிரத் தொடங்கும். மூன்றாவது நிகழ்வு என்ன? وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ. கடல்கள் எல்லாம் நெருப்பெடுக்க தொடங்கும். நான்காவது நிகழ்வு என்ன? وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ. கபர்கள் இருக்கிற எல்லாரும் எழுப்பாட்டப்படுவாங்க. இந்த 4 நடந்தால் தான் சகோதரர்களே
அன்றைக்கு விளங்குமா? என்ன விளங்கும்? அல்லாஹ் சொல்றார், அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அخرت. அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அخرت. அன்றைக்கு தான் ஒவ்வொரு ஆத்மாவும் விளங்குமாம் இந்த மார்க்கத்துடைய பெருமதி என்ன. இந்த மார்க்கத்துடைய பெருமதி இப்ப விளங்காது, ஒரு நாளும் விளங்காது. விளங்கினா ஜும்மா அதான் சொல்ல முந்தி படுத்த பெரிய சண்டை வந்துருக்கும். சபு மார்க்கத்துடைய பெருமதி விளங்கினா நான் மட்டுமல்ல படுத்த ஜும்மா ஓதுவேன், நீங்க எல்லாம் ஜும்மா ஓத சண்டை பிடிப்பீங்க. மார்க்கத்துடைய பெருமதி விளங்கினா உங்களோட மனைவி உங்களோட புள்ள முழு பேருக்கும் குர்ஆனை கொடுத்திருப்பீங்க. மார்க்கத்துடைய பெருமதி விளங்கினா நாங்க விளையாட்டுக்கோ சாப்பாட்டுக்கோ சண்டை பிடித்துக் கொண்டிருக்க மாட்டோம். மார்க்கத்துடைய பெருமதி விளங்கினா நாங்க வட்டிக்கோ ஹராத்துக்கோ போய் கொண்டிருக்க மாட்டோம். நாங்க கேட்க மாட்டோம், மசாயில் கேட்க மாட்டோம், ஹராமான வாகனம் இருக்குது வாங்கவா, இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்? மார்க்கத்துடைய பெருமதி விளங்கும். அல்லாஹ் சொல்றான், எப்ப? இத நாளும் நடக்கும். அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அخرت. ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளுமாம் எதை முற்படுத்தினோம் எதை முற்படுத்தாம விட்டோம். அன்றைக்கு தான் சகோதரர்களே ஞானம் வரும். நோம்புல எங்கப்பா உங்களை காணல, நோம்பு ஃபுல்லா பிடிக்கல, நோம்பு ஏன்? வேலை. அல்ஹம்துலில்லாஹ், வேலை முக்கியமாயிட்டா நோம்பு வருடத்துல ஒரு தரம் தானே நோம்பு வருது. இரவையில தராவி பரலான நோம்பே இல்லைன்னா சுண்ணத்தான தராவி என்னது பெருமதி. சகோதரர்கள் யோசிங்க கொஞ்சம், இந்த ஆயத்துகளை வைத்து யோசிங்க. இந்த 4 நிகழ்வு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது நடந்தே தீரும். அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அخرت. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன முற்படுத்தினாலும் அந்த முற்படுத்துறோமா இல்லையா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுதோம், ஃபர்தான தொழுக போயிட்டு முற்படுத்திட்டோம். இஷாவுடைய தொழுதோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நாள் எவ்வாறு முற்படுத்துவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முற்படுத்துறோமா இல்லையா? செய்தி செய்யும். மக்ரிப் தொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுவாங்க. மக்ரிபுடைய சுன்னத்துகள், இஷாவுடைய சுன்னத்துகள். இரவையில சூரத்துல் முல்க், சூரத்துல் சஜிதா ஓதாம தூங்க மாட்டாங்க. முற்படுத்தியாச்சு ஓத. தஹஜ்ஜத்ல எழும்பிடுவாங்க. தஹஜ்ஜத்ல எழும்பி 11 ரக்காத் தொழுவாங்க. கியாமுல் லைல், தஹஜ்ஜத், வித்ர் முற்படுத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க என்ன செய்றோம்? யோசி. சுபஹுடைய தொழுதமா ஜமாத்தோட, சுபஹுடைய சுன்னத் தொழுதமா நாளாந்த முற்படுத்தும். சுபஹுக்கு என்ன செஞ்சோம்? விக்ர் செய்தோமா? லோஹருக்கு வந்திருக்கிறோம், ஜும்ஆவுடைய நாள். சகோதரர்கள் என்ன செய்கிறோம்? ஜும்ஆவுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்? அஸருடைய தொழுகை இருக்குது, மக்ரிப் இருக்குது, நாளாந்தம் அமல் இருக்குது. ஏன் இந்த அமல்? அல்லாஹ் கஷ்டப்படுத்துறானா? இல்ல, விளங்கும். அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு விளங்கும். விளங்குற நேரம் அமல் செய்யல. விளங்குற நேரம் என்ன செய்யலாது? விளங்கினது ஒரு எப்படி அமல் செய்யறது? இது 4 நிகழ்வு. 5வது நிகழ்வு எப்ப தெரியுமா? இன்னும் விளங்கும் எப்ப தெரியுமா? நரகத்தை கண்ணால கண்டது. அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்ற, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي. 5வது எப்ப விளங்கும்? இந்த அமலுடைய பொறுமதி எப்ப விளங்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் வரப்போகுது. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா.
இந்த பூமி அப்படியே நாசமாக்கப்படும். இந்த பூமி இருக்கா, நாசமாக்கப்படும். وَجَاءَ رَبُّكَ ரப்பு வருவான், ரப்புடைய கட்டளை வரும். وَالْمَلَكُ صَفًّا صَفًّا மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால சஃப்ல நின்றுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாளா இருக்குன்னு யோசி. وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ அந்த நாளையில் ஜஹன்னமை கொண்டு வரப்படும். போடுறதுக்கு அல்ல ஜஹன்னம், இது நரகத்துல போடுறதுக்கு அல்ல, காட்டுறதுக்கு. وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ ஏன் நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கு. ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் பிடித்திருப்பாங்க. நரகத்தை பிடித்து பிடித்து கொண்டு வருவாங்க மஹ்ஷர் மைதானத்துக்கு. அல்லாஹ் சொல்கிறார், يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ அந்த நாளையில்தான் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும். وَأَنَّى لَهُ الذِّكْرَى அல்லாஹ் கேட்கிறார், அப்பொழுது ஞானம் பிறந்து என்ன செய்யும்? يَقُولُ يَا لَيْتَنِي قَدَّمْتُ لِحَيَاتِي சொல்லுவாரா, இந்த வாழ்க்கைக்கு முற்படுத்த கிடைக்கலையே. இது 5வது நிகழ்வு. எது வாழ்க்கை சகோதரர்களே? இது வாழ்க்கையா? விளையாடிடாதீங்க வாழ்க்கை. சிந்தனையை சரி செய்ய. முதலாவது எங்களோட சிந்தனை சரியா இருக்கணும். உலகத்துல விளையாடுறதுக்கு வரல நாங்க, உலகத்துல சாப்பிடுறதுக்கு வரல நாங்க. தேவைப்பட்டா விளையாடுங்க, தேவைப்பட்டா சாப்பிடுங்க, தேவைப்பட்டா குடும்பம் சேருங்க. இது நோக்கம் அல்ல. 40 வயதாகிட்டு 50 வயதாகிட்டு சகோதரர்களே, என்ன முற்படுத்திருக்கிறீங்க? யோசி. எதை முற்படுத்திருக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கிற? யோசிங்க. அமல்களை யோசிங்க. ஒரு வக்து தொழுக, குர்ஆன் ஓதல், சதகா, ஜகாத், நோன்பு. எங்கள்கிட்ட $1 மில்லியன் இருக்குதுன்னு அல்லாஹ் கண்ணியப்படுத்த போறானா? உங்கள்கிட்ட $10 மில்லியன் இருக்குதுன்னு அல்லாஹ் கண்ணியப்படுத்த போறானா? அல்லாஹ்விடத்தில் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான், அல்லாஹ் நீங்க பூமி நிறைய தங்கத்தால நிறைச்சி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். உங்களோட பொக்கட்ட தங்கத்தால் நிறைக்க சொல்லல அல்லாஹ். எது நிறைய தங்கம்? எது நிறைய தங்கம்? பூமி நிறைய தங்கத்தால் நிறைக்கிறீங்க. நிறைச்சி அல்லாஹ் இவ்வளோ தங்கத்தை பகாவா வச்சு போயிட்ட விட்டு பெருமதியற்றதாக அல்லாஹ் துனியாவை ஆக்கியிருக்கும் பொழுது சகோதரர்களே, நாங்க அதை பத்தி தான் யோசிக்கணும். எங்களோட சிந்தனை துனியால. ஆனா அல்லாஹ் யோசிக்கிறான், சொல்றான் என்ன? இதை பத்தி யோசிக்க முற்படுத்துங்க. அமல்கள் செய்து முற்படுத்தி தயாராகுங்க. இந்த 5 நிகழ்வும் பயங்கர நிகழ்வு சகோதரர்களே. முதலாவது வானம் வெடிக்கும் நிகழ்வு, 2வது நட்சத்திரங்கள் விழக்கூடிய நிகழ்வு, 3வது கடல்கள் பற்றக்கூடிய நிகழ்வு, 4வது கபர்களிலிருந்து மக்கள் எழும்பக்கூடிய நிகழ்வு, 5வது சகோதரர்களே நரகத்தை கண்ணால பார்க்கக்கூடிய நிகழ்வு. இந்த 5ம் நடந்ததோட மனிதன் ஆசை வைப்பான், யா லைதனி கத்தம்து லிஹயாதி, என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு முற்படுத்த கிடைக்கவில்லை. அதனாலதான் சகோதரர்களே மார்க்கம் என்பது ஒளிந்திருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதஅல் இஸ்லாமு கரீபன் என்ன சொன்னாங்க? இஸ்லாம் ஆரம்பத்தில் தொடங்கியது கரீபா தான். கரீபன்டா என்ன? ஒருத்தர் புதுசா ஜும்மாக்கு வரார், புதிய ஆள், எங்களுக்கும் அவரை தெரியா, அவருக்கும் எங்களை தெரியும். கரீபன். கரீபன்டா யாரு? ஒருத்தர் வரார் புதுசா ஜும்மாக்கு வந்திருக்கிறார், அவரையும் எங்களுக்கு தெரியா, அவருக்கும் எங்களை தெரியும். கரீப். இஸ்லாம் அப்படிதான் தொடங்கிச்சு, நபி அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாம் எப்படி மாறிச்சு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வந்துட்டாங்க.
மக்கால இருந்த இஸ்லாம் மதீனாவுக்கு போனது. மதீனால இருந்த இஸ்லாம் எங்க போச்சு? யமனுக்கு போச்சு, ஷாமுக்கு போச்சு, ஈராக்குக்கு போச்சு, குவைத்துக்கு போச்சு, துபாய்க்கு போச்சு, ஒமானுக்கு போனது இஸ்லாம். அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு போனது, மிஸ்ருக்கு போனது, தூனுஸ், ஜசாயிர், அப்படியே இஸ்லாம் வளர்ந்து எவ்வளவு பெரிய இடத்துக்கு போச்சு. ஒரு காலம் வந்தது சகோதரர்களே, உலகத்தை ஆண்டவங்க மார்க்கம் உள்ளவங்க மட்டும்தான். நபியோங்க அடுத்த துண்ல சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதஅ. எப்படி கரீபாக ஆரம்பித்ததோ எதிர்காலத்திலும் இஸ்லாம் கரீபாயும். இஸ்லாத்தை கணக்கெடுக்க ஒத்துழைக்க மாட்டார். தாடியை வச்சா சிரிப்பாங்க, எப்படி தாடியை வலிச்சா நல்ல மரமாக, நல்ல மரமாக, நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்மார்ட்டா இருக்கிறார். தாடியை வலிச்சு தாடியை வச்சா சரி வரா, என்னமோ குழப்பம் பிடிக்க. முன்சாப்புல தொழுதா குழப்பம், தொலாட்டி நல்ல விளையாடு, நல்ல ஃபுட்பால் அடிக்கிறார், நல்ல கோல் அடிக்கிறாரு, அவருக்கு கண்ணியம். நல்ல சிக்ஸ் அடிக்கிறாரு, அவருக்கு கண்ணியம். நல்லா சாப்பிடுறானே 5-10 7 ஒரே அடியா, நல்ல கண்ணியம். சாப்பாட்டுக்கு கண்ணியம், விளையாட்டுக்கு கண்ணியம். இஸ்லாம் குர்ஆன் சைடுல வை. வஸயஊது கமா பதஅ. நபியோக சொல்லிட்டு சொன்னாங்க, தூபா லில் குரபா, கரீபுகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். கரீபண்டா என்ன? மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, மக்கள் கணக்கெடுக்காங்களும் இல்லை, மக்கள் கணக்கெடுக்காங்களும் இல்லை. ஆனா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, மார்க்கத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் சுபசோபனத்தை கொடு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அமல் குரபா, குரபாக்கள் யார்? சொன்னார்கள், அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மக்கள் குழப்பிய ஒன்றை சீர் செய்யக்கூடியவர்கள் தான் குரபாக்கள். ஆகவே எண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஞானம் பிறகு பிறந்து சரி வராது. ஞானம் பிறகு வந்து சரி வராது. இந்த 5ஐயும் கண்ணால் கண்டதற்கு பிறகு நான் மார்க்கத்தை பின்பற்ற போறேன், நான் இஸ்லாத்தை பின்பற்ற போறேன், நான் தொழ போறேன், நான் இனி நோம்பு முடிக்க போறேன், என் பிள்ளைக்கு குர்ஆனை கொடுக்க போறேன், என் மனைவிக்கு இஸ்லாத்தை கொடுக்க போறேன் என்றா இதை கொண்டு போய் தண்ணியில தான் எழுதுவோம். கனவு தானே. இந்த 5ம் நடக்க முந்தி திருந்திக் கொள்ளணும் சகோதரர்களே. திரும்ப சொல்றேன், இந்த 5ஐயும். முதலாவது, இத ஸமாஉ ஃபதரத், வானம் வெடிக்கிறதுக்கு முன்னால. இரண்டாவது, வஇதல் கவாகிபு தஸரத், நட்சத்திரங்கள் விழுவதற்கு முன்னால். மூன்றாவது, வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் எரிவதற்கு முன்னால். நான்காவது, வஇதல் குபூரு புஅஸிரத், கபர்கள் அல்லாஹ் எழுப்பாற்றுவதற்கு முன்னால். ஐந்தாவது, வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுறதுக்கு முன்னால். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையில் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சாலிஹான நல்ல அமல்களை செய்து இஸ்லாத்தை சரியாக பின்பற்றி முற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இஸ்லாத்துடைய, ஈமானுடைய, ஆகிரத்துடைய உயர்ந்த சிந்தனைகளை எங்களுக்கு தருவாயாக. என்னென்ன அமல்களை செய்தாய் நீ ஏற்றுக்கொள்வாயோ அந்த அமல்களை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. இந்த 5 நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கு முன்னால் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், ரசூல்மார்கள் செய்த வேலைகளை செய்து அவர்களோடு எங்களையும் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم:
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ، طوبى للغرباء. قالوا وما الغرباء يا رسول الله؟ قال الذين يصلحون ما أفسد الناس. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي لا تتخذهم بعدي. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.